நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். காணாமற் போன மலேசிய விமானம் இந்து சமுத்திரத்தில் விபத்துக்குள்ளானமை உறுதி. வடபகுதி மக்களிடம் சட்டப்பூர்வமான காணி உறுதி பத்திரம் இருந்தால் எவ்வேளையிலும் காணிகளை மக்களிடம் கையளிக்க முடியும். இராணுவ தளபதி கிளிநொச்சியில் தெரிவிப்பு. அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுக்கு பல்வேறு எதிர்ப்பு. மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் பவதாரிணி. நன்றி ஜெகநாத் கண்ணா. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். இந்து சமுத்திரத்தின் தென்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாகங்கள் காணாமற் போன MH370 விமானத்தினுடையது என மலேசிய பிரதமர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சற்று நேரத்துக்கு முன்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 5 நாட்களாக இந்து சமுத்திரத்தில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய தேடுதல் நடவடிக்கைகளின் நிறைவில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த விமானம் இந்து சமுத்திரத்தில் விபத்துக்குள்ளானமை சந்தேகமின்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் பயணித்தவர்கள் எவரும் உயிர் தப்பவில்லை எனவும் மலேசிய விமான நிறுவனம் தெரிவிக்கின்றது. விமானத்தில் பயணித்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த விடயம் குறுஞ்செய்தி மூலமாக மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரிலிருந்து கடந்த 8ஆம் திகதி பெய்ஜிங்கிற்கு 239 பேருடன் பயணித்த மலேசிய விமானம் MH370 இடைநடுவே காணாமற் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. West of Perth. This is a remote location, far from any possible landing sites. It is therefore with deep sadness and regret that I must inform you that according to this new data, flight MH370 ended in the southern Indian Ocean. We will be holding a press conference tomorrow with further details. In the meantime, we wanted to inform you of this new development at the earliest opportunity. We share this information out of a commitment to openness and respect for the families, two principles which have guided this investigation. Malaysia Airlines have already spoken to the families of the passengers and crew to inform them of this development. For them, the past few weeks have been heartbreaking. I know this news must be harder still. I urge the media to respect their privacy and allow them the space they need at this very difficult time. இலங்கையில் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் என தெரிவித்து 4500க்கும் அதிகமான இலங்கையர்கள் இன்று ஜெனீவா நகரில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு பேரணி நடத்தினார்கள். இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, நோர்வே, ஸ்வீடன், நெதர்லாந்து, கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் வாழும் இலங்கையர்கள் இணைந்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையிடம் மகஜர் ஒன்றை அவர்கள் கையளித்துள்ளனர். ஐக்கிய நாடுகளின் கொள்கைகளுக்கு அமைய செயற்படும் இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் குற்றச்சாட்டை முன்வைத்து பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்தல் முற்றிலும் தவறானது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இலங்கை சர்வதேச நாடுகளுடன் அமைதியான முறையில் செயற்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்கு வேறுபாடு காட்டுவது முற்றிலும் அநீதியானது என்றும் அந்த மகஜரில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ள சந்தர்ப்பத்தில் இவ்வாறானதொரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் அது நாட்டின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்ப்பு பேரணியை மேற்கொண்ட இளைஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஜெனீவா விவகாரம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா கருத்து தெரிவித்தார். අපි යම් ජයග්‍රහණයක්
நாம் தற்போது குறிப்பிடத்தக்க அளவு வெற்றியை அடைந்துள்ளோம். அந்த வரைவில் சர்வதேச விசாரணை அவசியம் என்ற விடயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அனைவரும் சரியான விடயங்களை முன்வைத்தால் மிகவும் திறந்த மனதுடன் இதனை கவனத்திற்கொண்டு செயற்படுவர். எனினும் இது ஒரு முற்றுமுழுதான அரசியலாக மாறியுள்ளது. இது ஒரு சர்வதேச விசாரணை என்றால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என பல நாடுகள் கூறின. இங்கு ஒரு பிரச்சனை உள்ளது. 26ஆம் திகதி கூட இறுதி தருணத்தில் கூட அதனை கொண்டு வர முடியும். අවසාන මොහොතේදී වුණත් 26 වෙනිදා වුණත් ඒ අයට ඒකට amendment එකක් මේකට ගේන්න පුළුවන්. මේ resolution එකට ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணைக்கு அனுசரணை வழங்குமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி இந்திய மத்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏற்கனவே மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் 2 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்ட போது அவை நீர்த்துப் போவதற்கு இந்தியா வழிவகுத்ததாக மு கருணாநிதியை மேற்கோள் காட்டி ஃபெஸ்ட் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த முறை கூட்டத்தொடரின் போது இந்திய அதிகாரிகள் இலங்கைக்கு ஒத்துழைப்பை திரட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய ரீதியில் வாழும் தமிழ் மக்கள் அமெரிக்காவின் பிரேரணை தொடர்பில் திருப்தி கொள்ளவில்லை எனவும் மு கருணாநிதி மேலும் தெரிவித்துள்ளார். இன்று நாம் தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. மக்களிடம் சட்டப்பூர்வமான காணி உறுதிப்பத்திரம் இருந்தால் வடக்கில் உள்ள காணிகளை எவ்வேளையிலும் மக்களிடம் கையளிக்க முடியும் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ராணுவ தளபதி இதனை தெரிவித்தார். அவர்கள் தங்களது உரிமை என்று கூறினாலும் உரிய வகையில் உரிமை இல்லை. சட்டபூர்வமாக அவர்களுக்கு உரிமை இல்லை. இந்த விவகாரம் ராணுவத்தினால் மாத்திரம் கையாளப்படுவதில்லை. கிராம சேவகர்கள், அரசாங்க அதிபர்கள், காணி சம்பந்தமான நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினரும் சம்பந்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி உரிய வகையில் அவர்களுக்கு உரிமை உள்ளது என்று கூறினால் ராணுவம் வைத்திருக்கும் காணிகளை வழங்க முடியும். அவ்வாறே இந்த செயற்பாடு இடம்பெறுகின்றது. இந்த நடைமுறைகள் காரணமாக இதில் தாமதம் ஏற்படுகின்றது. அதே போன்று தனிப்பட்ட காணிகளின் உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட்டால் எமக்கு அதனை வழங்க முடியும். உரிமைகள் தொடர்பில் உறுதிப்படுத்த மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் காரணமாகவே காலதாமதம் ஏற்படுகின்றது. எனவே இந்த மத்திய நிலையத்தின் ஊடாக அவ்வாறான பிரச்சனைகளை எம்மால் தீர்த்து வைக்க முடியும். எல்டிடி அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலர் மீண்டும் தலை தூக்க முயற்சிப்பதாகவும் ராணுவ தளபதி இங்கு கூறினார். எல்டிடி அமைப்பிலிருந்து முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் தலை தூக்க முயற்சி செய்கின்றார்கள். அமைப்புகளாக செயற்பட முற்படுகின்றார்கள். முன்னாள் போராளிகளில் அதிகமானவர்களை நாம் சமூகமயப்படுத்தியுள்ளோம். எனினும் அவ்வாறு இல்லாமல் மீண்டும் செயற்பட முயல்வோரை கைது செய்ய ஊடகங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கடந்த 5 வருடங்களாக இவ்வாறு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எனினும் தற்போது ஒரு சில விடயங்கள் அறிய கிடைக்கின்றன. ஆனால் அதற்கு எம்மால் ஒருபோதும் இடமளிக்க முடியாது. நாம் முதலில் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலேயே கவனம் செலுத்துகின்றோம். அதற்கே முதலிடம் வழங்குகின்றோம். எனவே அவர்கள் தங்கியுள்ள இடங்களை நாம் உறுதியாக கண்டுபிடிப்போம். அதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ராணுவத்திற்கு வடக்கில் பெண்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டமை தொடர்பில் இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். வடக்கில் ராணுவத்துக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட பெண் உறுப்பினர்களோடு நான் இன்று கலந்துரையாடினேன். பெண்களைப் போன்று வடக்கில் ராணுவத்துக்கு ஆண்களையும் இணைத்துக் கொள்ள உள்ளோம். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் புனர்வாழ்வு அளிக்கப்படாத தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறியுள்ளார். பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்பு பட்டிருந்த குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
தனபாலன் என்று அழைக்கப்படும் மாணிக்ககாந்தன் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். காணாமற் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய அந்த மாவட்டத்தின் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். 1990 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையான காலப்பகுதியில் காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளும் பொருட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த தினங்களில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. மட்டக்களப்பில் காணாமல் போனோர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய குருக்கள் மட பகுதியில் மனித புதைக்குழி தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இன்று அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர்கள் இருவர், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது இந்த மனித புதைக்குழியை தோண்டுவதற்கு தேவையான சகல உதவிகளையும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன சம்பந்தமான ஆராய்கின்ற அந்த ஆணைக்குழுவின் தலைவர்களுடனும் நாங்கள் இது சம்பந்தம் ஆராய்ந்திருந்தோம். இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இந்த காணாமல் போனோருடைய அந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அவர்களுடைய மரபணு சோதனைகள், அதற்குரிய என்ன நடவடிக்கைகள் மூலமாக அவருடைய உடல்களை உறுதிப்படுத்த முடியுமோ அந்த உடல்களை அந்த உறவுகளுக்கு உறுதிப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் ஒப்படைப்பதற்கு நாங்கள் பூரண ஆயத்தங்கள் செய்வதாகவும் அதற்குண்டான எல்லா விடயங்களிலும் உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவதாகவும் ஐசிஆர்சியும் காணாமல் போனவர்களை ஆராய்கின்ற ஆணைக்குழுவின் தலைவர் அவர்களும் எங்களுக்கு இன்று உறுதியளித்திருக்கின்றார்கள். இலங்கை மருத்துவ சங்கத்தினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் அலரி மாளிகையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றது. மதுபானம் மற்றும் போதைப்பொருள் பாவனை காரணமாக சமூகத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்பாக இதன்போது பரந்தளவில் பேசப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மருத்துவ சங்கத்தின் மதுபான மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு தொடர்பான உபக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. தற்போது விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் காரணமாக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் எதிர்வரும் நாட்களில் ஜனநாயக கட்சி நடாத்தவிருந்த கூட்டங்களை நிறுத்துவதற்கு அந்த கட்சி தீர்மானித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 12 கூட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம். அதில் 3 கூட்டங்களை இன்றும் நாளையும் நடத்தவிருந்தோம். எனினும் அதற்கு சட்டபூர்வமாக அனுமதி கிடைக்கவில்லை. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கு சென்ற பல தடவைகளும் எமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. எமக்கு துப்பாக்கிச் சூடு நடத்துகின்றனர், வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றனர். අපේ අපේක්ෂකයන්ට සහ ආධාරකරුවන්ට පහර දෙනවා, නිවෙස් වලට හානි කරනවා වැනි භයානක මරණීය තර්ජන පවා අපට එල්ල වුණා. இதேவேளை கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஒருவர் அவரது வாகனத்தில் இருந்த நிலையில் மதுகம பகுதியில் மீட்கப்பட்டுள்ளார். ஜனநாயக கட்சியின் களுத்துறை மாவட்ட வேட்பாளர் KA நிஷாந்த் வெளிப்பண்ண ஆரியவம்சகம பகுதியில் உள்ள குறுக்கு வீதியொன்றில் அவரது வாகனத்திற்குள் கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் இன்று மீட்கப்பட்டுள்ளார். அவர் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து போலீசார் மோட்டார் நாய்களை கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். KA நிஷாந்த் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தனது கணவர் காணாமல் போயுள்ளதாக அவரது மனைவி இன்று காலை மத்துகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். களுத்துறையில் உள்ள அமைச்சர் ஒருவர் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியுள்ளார். அவரின் சகாக்களே இதனை நடத்தியுள்ளனர். கடத்தப்பட்டு பின்னர் தாக்கி அவரது கை கால்களை கட்டி வீதி ஓரத்தில் போட்டு சென்றதாகவே நாம் அறிகின்றோம். தற்பொழுது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுதான் அரசு பயங்கரவாதம் என்பது. அமைச்சர் ரவுப் ஹக்கீமின் செயற்பாடுகள் தொடர்பில் பல கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று கருத்து தெரிவித்தனர். முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்களிக்கும் வீதம் குறைவு என்பதால் அரசாங்கம் என்ன செய்கின்றது? அதற்காக அமைச்சர் ஹக்கீமின் மரத்தை முன்னிலைப்படுத்துகின்றனர். தேர்தல் காலங்களில் முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக நடிக்கும் நாடகமே இது. அதேபோன்று அரசாங்கத்தினுள் வேறு சில குழுக்களும் உள்ளன. முஸ்லிம் காங்கிரஸை அனுப்ப வேண்டும், முஸ்லிம் மக்கள் பலம் பெற சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என கூறுகின்றனர். சிங்கள மக்களின் வாக்குகள் எமக்கு வழங்குமாறு கூறுகின்றனர். 2 இன மக்களையும் குழப்பிவிட்டு மாகாண சபை உறுப்பினர்களை கொண்டு மாகாண சபையை நிறுவுகின்றனர். මුස්ලිම්ගට මේ ආධිපත්‍ය දෙන්න බෑ. සිංහලයිගේ ඡන්දය අපිට දෙන්න කියලා කෑමොර දෙනවා.
මේ ජාතිවාදයන් දෙකම අහුස්සලා එකතු කරගන්නා മന്ത്രിවරු ටික එකතු කරලා පළාත් සභාව පිටුපා. අද මුස්ලිම් ජනතාව නැගෙනහිර මුස්ලිම් ජනතාව இன்று கிழக்கு மாகாண மக்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைக்க வேண்டிய தேவையில் மேற்கத்திய நாடுகள் உள்ளன. அவர்கள் இந்த நாட்டின் பாராளுமன்றத்தை ஆட்டுவிக்க முயற்சிக்கின்றனர். 2016 அரசாங்கத்தை உருவாக்குவதாக ஹக்கீம் தெரிவிக்கின்றார். 2005 2010 அவர்களால் முடியாமல் போனது. அவர்களுக்கு தேவையான பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்கி கொண்டால் உருவாகின்ற அரசாங்கத்தை கொண்டு நாட்டிற்கு துரோக செயற்பாடுகளில் அவர்களை ஈடுபடுத்த முடியும். ඕමනත යැපෙන පාර්ලිමේන්තුවක් අටවගත්තම බටහිර රටවල් වලට පුළුවන් ඒන ආණ්ඩුව ලව්ව ඕන රටට හතුරු ක්‍රියාමාර්ගයක් කරගන්න. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் சந்தேகம் உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நாளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது தொடர்பில் தமிழகத்திலிருந்து இதுவரை எவ்வித உறுதியான பதிலும் கிடைக்கவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவிட்டால் அது இலங்கைக்கு எவ்வித நட்டத்தையும் ஏற்படுத்தாது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்படுவதால் அவர்களுக்கே இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் தமிழக மீனவர்களின் படகுகளை எதிர்காலத்தில் அரசுடைமையாக்குவதற்கு எண்ணியுள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன மேலும் குறிப்பிட்டார். விவசாயத்தில் நாடு தன்னிறைவு பெற வேண்டுமாயின் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியமானதாகும். அம்பாறை மத்திய முகாம் பிரதேசத்தில் உள்ள 12ஆம் கொலனியில் நிரந்தர அணைக்கட்டொன்றை அமைத்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அம்பாறை மத்திய முகாம் பிரதேசத்தில் உள்ள 12ஆம் கொலடி ஒரு விவசாய கிராமமாகும். விவசாயத்திற்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மக்கள் மண்மூடைகளை பயன்படுத்தி அணைக்கட்டு அமைத்து நீரை சேமிக்கின்றனர். மண்மூடைகளை பயன்படுத்தி அணைக்கட்டு அமைத்துள்ளமையால் வெள்ளம் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவை அடித்து செல்லப்படுவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி இல்லாம பெரிய கஷ்டமான நிலை. இந்த நிலையினால ஒரு 10 பேரை கொண்டுதான் ஒரு முறையும் கட்ட வேண்டியதா இருக்கு. கட்டினால 2 நாள் 3 நாளைக்கு தான் அந்த கட்டி இருக்கும். அதுக்கு பிறகு கட்ட உடைஞ்சு போயிடும், மரம் வெள்ளாமை எல்லாம் சாகும். இனி மழையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த முறை மழையும் குறையும். அந்த விவசாயம் செய்யறதுனால அந்த கட்டு கட்டி நாங்கள் அவ்வளோ கைட்டப்படுற அந்த கட்டை கண்ணாடும் அது தண்ணி நிற்கவில்லை. தண்ணி அப்படியே அடிக்க உடைச்சிட்டு போகும். அதனால எங்களுக்கு அந்த தண்ணி கட்டுறதுக்கு 4 பேரும் சேர்ந்து வாடுறதும் இல்லை. அந்த கட்டை கட்டி தந்தா அந்த விவசாயம் செய்யணும். இந்த அடியில் பெரிய ஒரு பாரதூரமான வடிவாரி 1951ஆம் ஆண்டு இருந்து இத்தனை வரையும் அந்த மாதிரி கட்டி தான் தண்ணி ஓடி அடிக்கு. இவ்வாறு பல சிரமங்களுக்கு மத்தியில் மண்மூடைகளை பயன்படுத்தி தாம் வேளாண்மையில் ஈடுபடுவதாகவும் தமது கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். நிரந்தர அணைக்கட்டு அமைத்து கொடுக்கப்படும் பட்சத்தில் வேளாண்மையில் சிறந்த விளைச்சலை பெற்று பயன்பெற முடியும் என இந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நிரந்தர அணைக்கட்டு அமைத்து கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் இந்த விவசாயிகள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. அடுத்து சக்தியின் தேடல். ஹட்டன் அம்பகமு பிரதேச சபைக்குட்பட்ட லொனக் தோட்டத்தின் மீனாட்சி பிரிவே இது. இந்த பகுதியில் உள்ள மின்கம்பம் ஒன்று முறிந்து குடியிருப்புகளின் மேல் வீழ்ந்துள்ளமை தொடர்பில் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியது. இதனை கருத்தில் கொண்ட அதிகாரிகள் பழைய மின்கம்பத்தை அகற்றி புதிய மின்கம்பம் ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். தற்போது புதிய கான்கிரீட் கம்பம் ஒன்று நடப்பட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை சுட்டிக்காட்டிய சக்தியின் தேடலுக்கும் அதற்கான தீர்வை பெற்றுத்தர முன்வந்த அதிகாரிகளுக்கும் பிரதேச மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். ஒரு 1.5 வருஷம் கிட்ட அது மரத்த லைட் மேலாம் கிடைச்சு இருந்தாலும் நாங்கள் எத்தனையோ பையனும் போர்டுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் செய்யலை. ஆனால் சக்திக்கு தெரியப்படுத்துகிற பாடு எங்கள் வீட்டு முன்னுக்கு அந்த இது உடனே மாற்றிக்கிட்டு எடுத்து போட்டிருக்கு. எல்லாரும் சக்திக்கும் அந்த வந்த வேலை செஞ்சவங்களுக்கும் நன்றியை தெரிவித்தோம். அதை நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னதுக்கு அவங்க கணக்கு இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு பிறகு சத்திய டேரில் வந்து தான் அது சொன்னோன்னே வந்து மாற்றி கொடுத்தாங்க. பாரிய விளைவுகள் ஏற்படுவதற்கு முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்க முன்வந்த அதிகாரிகளை சக்தியின் தேடல் பாராட்டுகின்றது. எனினும் இந்த குடியிருப்பின் ஒரு வீட்டின் கூரையில் மீது காணப்படும் மின் கம்பிகளை சீர் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட கம்பம் உரிய வகையில் நடப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். என் வீட்டு முன்னுக்கு உள்ள
தூணுக்கோ வீட்டுக்கோ எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் தான் அங்கே இருக்குது. கொண்டாந்து சும்மா தூணை கீழே போட்டுட்டு போயிருக்காங்க. உயரம் இல்லாதனால அங்கே வச்சுட்டு போயிருக்கோம். கல் கீழே குழி போட இயலாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வச்சுட்டு இருந்த வயர்களையும் அகற்றி அந்த தூண்களை போட்டீங்கன்னு சொன்னால் மிக எங்களுக்கு உதவியாக இருக்கும். புதிதாக கொண்டு வரப்பட்ட மின்கம்பம் உரிய வகையில் நடப்படாமல் இவ்வாறு மரம் ஒன்றுடன் கட்டப்பட்டுள்ளமையை எம்மால் அவதானிக்க முடிகிறது. நோட்டன் மின் பாவனையாளர் நிலையத்தின் பிரதம பொறியியலாளரே, மீண்டும் இது உங்களின் கவனத்திற்கு. அரசு ஊழியர்களின் பணிக்கொடை கொடுப்பனவுகளை வங்கியூடாக பெற்றுக்கொள்ளும் புதிய முறைமையில் முழு கொடுப்பனவையும் மீள் செலுத்த வேண்டும் என திரைசேரி செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பழைய முறைமையில் குறித்த தொகையின் 60% சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது பணிக்கொடையாக வழங்கப்படுகின்ற எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்கான சம்பளத்தை பெற்றுக் கொள்ளும் போது பழைய முறைமையில் காணப்படும் சாதக மற்றும் பாதகங்கள் தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது PB ஜெயசுந்தர தெளிவுபடுத்தினார். 10 ஆண்டுகளுக்குள் 60% பெற்றுக் கொள்ளவும் எஞ்சிய 40% வட்டியற்ற சேமிப்பு தொகையாக பெற்றுக்கொள்ளும் அடிப்படையிலேயே ஊழியர் பணிக்கொடை முன்னெடுக்கப்பட்டது. வங்கிகளின் ஊடாக இதனை பெற்றுக்கொள்ளும் போது வட்டியற்ற வகையிலேயே வழங்கப்படுகின்றது. வங்கியினால் 40% கொடுக்காமல் விட முடியாது. பழைய முறைமையில் காணப்படுகின்ற நன்மை யாதெனில் 40% 10 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் இதில் காணப்படும் தாமதமே பாதகமான விடயமாக காணக்கூடியதாக உள்ளது. எவ்வாறாயினும் அரசு ஊழியர்கள் பழைய முறைப்படி விரும்பினால் அவ்வாறே நாங்களும் செயற்படுவோம். பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று திசமகாராம சதுங்கம பிரதேசத்தில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. මේ ජිනීවාහි පැවැත්වෙන ඒ ඡන්දය ජයග්‍රහණය කිරීම සඳහා கோடி பிரகோடி ஜெனீவாவில் நடைபெறுகின்ற அந்த தேர்தலுக்காக கோடிக்கணக்கான நிதியை சர்வதேச நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்கியுள்ளது. அவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாட்டை வெற்றி பெறவா இந்த முயற்சி? அவ்வாறாயின் பல கோடி ரூபாவை செலவிட்டு அங்கு சென்றுள்ள வெளிவிவகார அமைச்சர் உட்பட பிரதிநிதிகள் வெறும் கையுடன் மீண்டும் நாட்டிற்கு வர வேண்டாம். විදේශ ඇමතිවරයා ප්‍රමුඛ නියෝජිත කණ්ඩායම ප්‍රමුඛ රටගිය සියලු දෙනාම හිස් අතින් නම් ආපහු ලංකාවට එන්න එපා. புத்தளம் மாவட்டத்தில் இயந்திர படகுகள் மூலம் கடற்றொழிலில் ஈடுபடுவோர் இன்று காலை முதல் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். தங்களுக்கான மானியங்கள் கடந்த 10 மாதமாக வழங்கப்படாமையினால் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக நீர்கொழும்பு புத்தளம் ஒன்றிணைந்த கடற்றொழில் சங்க செயலாளர் மேக்சி தெரிவித்துள்ளார். தமது இயந்திர படகுகளுக்கான காப்புறுதி மற்றும் தங்களுக்கான எரிபொருள் மானியம் என்பவற்றை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மீனவர்களது கோரிக்கைகள் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது மீனவர்களுக்கான எரிபொருள் மானியம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான மாற்று திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சு தெரிவித்தது. எவ்வாறாயினும் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சுமார் 9000 இயந்திர படகுகள் தொழிலில் ஈடுபடுத்தப்படவில்லை எனவும் ஒன்றிணைந்த கடற்றொழில் சங்க செயலாளர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக சுமார் 25000 மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்வது சர்வதேச செய்தி. எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி முகமது முர்சியின் ஆதரவாளர்கள் 529 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் போலீசாரை கொலை செய்தமை மற்றும் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியமை குறித்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்களுக்கு எகிப்து நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. முர்சியின் ஆதரவாளர்கள் 1200 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் ஜூலை மாதம் முகமது முர்சி ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னர் ஆயிரக்கணக்கான அவரது ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களில் சிலர் கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டுச் செய்தி. கொழும்பு இசிபதனி கல்லூரி மில்ரோய் பெர்னாண்டோ நினைவு கிண்ணத்தை சுவீகரித்தது. கொழும்பு ரோயல் கல்லூரியுடன் நடைபெற்ற வருடாந்த ரக்பி போட்டியில் கொழும்பு இசிபதன கல்லூரி வெற்றி பெற்றது. இருபது வயதுக்குட்பட்டவர்களுக்கான அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி போட்டிகள் கொழும்பு CR மற்றும் SCVI விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகின்றது. போட்டியின் முதல் பாதியில் ராயல் கல்லூரி 11க்கு 10 என்ற புள்ளிகள் அடிப்படையில் முன்னிலை வகித்தது. இரண்டாவது பாதியில் இசிபத்தான கல்லூரி திறமையை வெளிப்படுத்தியதன் காரணமாக ராயல் கல்லூரி அணியால் ஒரு பெனால்டியை மாத்திரமே போட முடிந்தது. இதன் அடிப்படையில் 15க்கு 14 என்ற புள்ளிகள் கணக்கில் இசிபத்தான கல்லூரி வெற்றி பெற்றது.
கல்கிசை புனித தோமஸ் கல்லூரிக்கும் கண்டி தர்மராஜ் கல்லூரிக்கும் இடையில் நடைபெற்ற ரக்பி போட்டியின் முதல் பாதியில் 10க்கு 5 என்ற புள்ளிகள் கணக்கில் கண்டி தர்மராஜ் கல்லூரி முன்னிலை பெற்றது. இரண்டாம் பாதியில் புனித தோமஸ் கல்லூரி 25 புள்ளிகளை பெற்றதுடன் தர்மராஜ கல்லூரியால் 5 புள்ளிகளை மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடிந்தது. இதேவேளை 30க்கு 15 என்ற புள்ளிகள் கணக்கில் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி வெற்றி பெற்றது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.